ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5th June till 24 வரைக்கும் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ கால் லெட்டர் 5th June and 6th June இருக்கிறவங்களாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதுல இருந்து 4 days பிஃபோர் தான் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். 4 நாளைக்கு முன்னாடி மட்டும்தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம் எண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இப்போதைக்கு கால் லெட்டர் வராது. அண்ட் தென் சிட்டி இன்டிமேஷன், நீங்க எந்த சிட்டியில எக்ஸாம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற இன்டிமேஷனே 10 days பிஃபோர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்குமே சிட்டி இன்டிமேஷன் கூட வராதவங்க கொஞ்சம் எக்ஸாம் எண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க எந்த சிட்டியில எக்ஸாம் கொடுக்க போறீங்க, ஆர் கால் லெட்டர் உங்களுக்கு வந்துருச்சா, ஆர் சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சா, கால் லெட்டர் வந்திருந்தா எங்க சென்டர், யார் இன்னும் செக் பண்ணல, யாருக்கு சிட்டி நாட் லைவ், ஏன்னா நிறைய பேருக்கு சிட்டி நாட் லைவ்னு வருது. இன்னமும் பயப்பட வேண்டாம். அக்செப்ட் ஆச்சு, அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே சிட்டி ஷோ ஆகும். அட் த சேம் டைம் கால் லெட்டரும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்று கால் லெட்டர் 4 days முன்னாடி, சிட்டி இன்டிமேஷன் 10 days முன்னாடி. ஸோ ஆல்ரெடி செக் பண்ணவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் கொடுக்க போறீங்க இல்லையா? ஏன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஷெடியூல் எதுவும் வரல. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. சில மாசங்கள், சில ஸ்டூடெண்ட்ஸ் வருஷத்துல கூட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா இருக்கலாம். சில பேர் ஆல்ரெடி என்டிபிசி அட்டம்ப்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய சம் பர்சனல் சஜஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸாம் ரிலேட்டடான ப்ராக்டிக்கலான சில டிப்ஸ். ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் கொடுக்க போறீங்க. எல்லாமே லெவல் 5 அண்ட் லெவல் 6 அப்படிங்கிறதுனால கொஸ்டின் கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது 2024ல இப்போ நடந்து முடிஞ்ச ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, ஆர்பிஎஃப்லாம் இருந்துச்சு இல்லையா? ஆர்பிஎஃப் எஸ்ஐ, அதெல்லாம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐ எல்லாமே அந்த பேப்பரை விட கொஞ்சம் ஹை லெவல்லையே கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? கொஞ்சம் குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஏன்னா லெவலை பொறுத்து டிசைட் ஆகும். சரியா? பட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் பெஸ்ட் அட்டம்ப்டை கொடுக்க முடியும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் கொடுக்க போறீங்க. கிராஜுவேட் போஸ்ட் இது எல்லாமே. ஸோ 29,200ல ஸ்டார்ட் ஆகி 35,400 வரும்போது நல்ல ஒரு பேசிக், நல்ல ஒரு ப்ரொஃபைலான ஜாப். ஸோ கொஸ்டின் குவாலிட்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் 8,113 இந்த தடவை வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இப்போ எக்ஸாமோட பேட்டர்னை கேட்டிங்கன்னா டோட்டலி உங்களுக்கு 90 minutes டைம் அண்ட் 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 100 40 ஜென்ரல் அவேர்னஸ், 30 மேக்ஸ், 30 ரீசனிங், இப்படி தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. இதுல வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் சம் பிளஸ் ஆர் மைனஸ் வரலாம். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஏஎல்பி, டெக்னீஷியன் இல்லை ஜேஇ இது எல்லாத்துலையுமே சயின்ஸுக்கு செப்பரேட்டா வெயிட்டேஜ் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் டெக்னிக்கல் பேப்பர்ஸ், டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கிற பேப்பர்ஸ் அதிகமாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்கு இண்டிவிஜுவலான வெயிட்டேஜ் கிடையாது. பட் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லி 40 மார்க்ஸ் அப்படின்னு இதுக்குள்ளேயே இன்க்ளூடட் சயின்ஸுமே. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடணும். சரியா? ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஷிஃப்ட்லேயே 60 கொஸ்டின் உங்களுக்கு மாட்டுதுனாலுமே 58 கொஸ்டின்ஸ் வரைக்குமே நீங்கள் கரெக்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்? இதில் தான் நம்மளால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கோரிங் ஏரியா இது. ஜென்ரல் அவேர்னஸில் 40க்கு 40 வாங்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நான் ஆல்ரெடி ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்ட்ராட்டஜி டாபிக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களோட பேப்பர் இந்த மாதிரி இருக்கும். செக்ஷன் வைஸ் கிடையாது, கொஸ்டின்ஸ் மிக்ஸ்டாக இருக்கும். மிக்ஸ்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வரலாம், செகண்ட் கொஸ்டின் மேக்ஸ் வரலாம், தேர்ட் கொஸ்டின் ரீசனிங் வரலாம். இந்த மாதிரி ஷிஃப்ட்டுக்குள்ள உங்கள் பேப்பர் எப்படினாலும் இருக்கலாம். எல்லாமே கலந்து மிக்ஸ்டாக தான் கொஸ்டின்ஸ் வரும், தனித்தனி செக்ஷன்ஸ் கிடையாது. சரியா? ஸோ சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், ரீசனிங் விட்டுருங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் ஜிஏ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க இல்லையா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே? ஸோ அதில் நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பயாலஜி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்,
ஜிகே, கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டிலாம் மெயினாக நான் சொல்லணும்னா ஸ்கூல் புக்ஸ் நிறையவே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சயின்ஸில் கூட சப்போஸ் கோர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நல்லா பண்ணுவீங்க. பட் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டிலாம் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஷின்ஸ் டேரெக்டாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்லாவே பண்ணுவீங்க. சரியா? ஜென்ரல் அவேர்னஸ் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன். அதாவது இது நான் ப்ரீவியஸ் இயர் இது வரைக்குமே என்டிபிசியில் எத்தனை ஷிஃப்ட் எத்தனை பேப்பர் நடந்துச்சோ அதை அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக இதை மெயினாக சொல்கிறேன். ஸோ என்டிபிசி இது வரைக்கும் எத்தனை என்டிபிசி நடந்துச்சோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வைஸ் நான் பிரித்து அதில் எதோட வெயிட்டேஜ் அதிகம் எதோட வெயிட்டேஜ் கம்மி அப்படின்னு கொண்டு வந்த ஒரு ரஃப்பான ஒரு அனாலிசிஸ் தான். இதுலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எக்ஸாக்டாலாம் வராது. ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் வேரியேஷன் அதிகமாக உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஷிஃப்ட்டில் ஹிஸ்ட்ரியை அதிகமாக பண்ணிவிட்டு ஜாகிரஃபி கம்மி பண்ணலாம். அடுத்த ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாகிரஃபியை அதிகமாக பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியில் கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஐடியாவோட போகிறது பெட்டராக இருக்கும். எந்த சப்ஜெக்டும் நீங்கள் அப்படியே விட்டுறாம ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு ஐடியா, எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் படிக்கலனாலுமே அட்லீஸ்ட் லூசன் புக் ஆர் ஏதாவது ஜிகே புக்கில் நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்டாக படிச்சுட்டு போனாலுமே சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அதிக ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். சரியா? ஸோ சில ப்ராக்டிக்கலான விஷயங்கள், எக்ஸாம் ரிலேட்டடான விஷயங்கள், சில பர்சனல் விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு டே, அதாவது உங்களுக்கு 5th to 24th ஜூன் எப்போனாலும் எக்ஸாம் இருக்கலாம். அதில் டோட்டலி 1 hour and 30 minutes உங்களோட எக்ஸாம் டைம். ஓகேவா? உங்களுக்கு 100 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, 90 minutes டைம். ஸோ இந்த 90 minutes லைஃப் டிசைடிங் டைமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களில் நிறைய பேர் மாதங்களில் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம், ஆர் வருஷத்தில் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷனும் அந்த 1.5 hours அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அந்த 1.5 hours பேனிக் ஆகிட்டு கொஷின் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிவிட்டு ப்ளீஸ் உங்களோட அந்த 90 minutes வேல்யூபிளான டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரியா? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு லாஸ்ட் மினிட்ல போகாமல் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம், முன்னாடி நாள் போகிறது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். முன்னாடி நாளே அங்கே போய் ஸ்டே பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்த நாள் வந்து நம்ம ஃப்ரீயாக வரலாம். முன்னாடி போய் சென்டர் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க, லாங்லலாம் சென்டர் இருக்குது அப்படின்னா நீங்களாம் ஸ்பைசி ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த 1 டேக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும். ஹெல்த்தியாக இருந்தோன்னா நல்லா எக்ஸாம் கொடுக்கலாம் இல்லையா? புது டாபிக்ஸ், ஷார்ட் நோட்ஸ், ரிவிஷன், ஃபார்முலா இதெல்லாமே நியூ டாபிக்ஸ் படிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் நோட்ஸ் வச்சுருக்கீங்க, ரிவிஷன் வச்சுருக்கீங்க, கிளாஸ் நோட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஃபார்முலா ரிவிஷன் பெஸ்ட்டு. அண்ட் தென் ரொம்ப அனாலிசிஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அனாலிசிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அனாலிசிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே ஏதாவது சேனல் அனாலிசிஸ் வந்தாலுமே அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட் மினிட்ல தெரியாத டாபிக்லாம் எடுத்து அதை நீங்கள் லேர்ன் பண்ணாலுமே எக்ஸாமில் அதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாமுக்கு பிஃபோராக நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதுதான். ரொம்ப லாஸ்ட் மினிட் அனாலிசிஸ் பார்த்து புதுசாக அதையும் ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி இருக்கிறதும் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எக்ஸாமை எப்பயுமே மல்டிபிள் ரவுண்ட்ஸ் கொடுக்கணும். நான் எப்பயுமே சொல்கிறது அது. ஈவன் நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோவாக கூட நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்காக சொல்கிறேன். மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதும் அந்த 90 minutes அப்படியே குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு உங்களால் எத்தனை ரவுண்ட் முடியுமோ அது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? இதில் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் மேக்ஸ் எவ்வளோ நல்லா பார்த்துருந்தாலும் சரி, ரீசனிங் எவ்வளோ நல்லா பார்த்துருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டோன்ட் அட்டன் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். இதெல்லாமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது இல்லை. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க, அது உங்களுக்கு எப்பயுமே கை கொடுக்கும், நல்லா அட்டெம்ப்ட் கொடுப்பீங்க அப்படின்னா கோ அஹெட். நீங்கள் இந்த வீடியோவை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? இது நான் ஜஸ்ட் என்னோட சஜஷன் அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் வாங்கியிருக்காங்க, அதனால சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் இருக்கலாம், கெமிஸ்ட்ரி இருக்கலாம், பயாலஜி இருக்கலாம், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்லி தியரி. இந்த ரஃப் ஷீட், இந்த பேப்பர் ஒர்க்லாம் இல்லாத மாதிரியான பார்ட் அதை அட்டன் பண்ணிடுறீங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும். நான் சொல்றது 1லேருந்து 100 வரையும் அப்படியே போங்க, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கன்னு இல்லை. எது மட்டுமே உங்களுக்கு தெரியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள்
100 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுறீங்க, ஒரு 15 கொஸ்டின் தான் அதில் போட்டுடுறீங்க, சூப்பர். ஆனால் அந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப குயிக்காக இருக்கும். மேபி 5 to 10 மினிட்ஸில் கூட இந்த ரவுண்டை நீங்கள் முடிச்சிருவீங்க. இது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு டிஃபர் ஆகும். படிக்க போறீங்க, தெரியுதா தெரியலையா ஸ்கிப்பு, அவ்வளோதான். இதில் மேக்ஸ் வந்தால் ஸ்கிப்பு, ரீசனிங் வந்தால் ஸ்கிப். தியரி கொஸ்டின் மட்டும் படிக்க போறீங்க, கொஸ்டின் படிக்கும் போதே அனலைஸ் பண்ணிட்டு தெரியும் தெரியலன்னு ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடுறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி போன பிறகு செகண்ட் ரவுண்ட் வாங்க. செகண்ட் ரவுண்ட்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நீங்க தாராளமாக டச் பண்ணலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும், சில சாப்டர்ல சில கொஸ்டின்ஸ்லாம் மைண்ட்லேயே அடிக்கலாம், ஈவன் ஆப்ஷன்லேயே எலிமினேட் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும். சரியா? எல்லா கொஸ்டினும் குவாலிட்டியாக இருக்காது. ஷிஃப்ட்ல சில கொஸ்டின் தான் ஹை குவாலிட்டியாக ஹை லெவலில் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து மைண்ட்லேயே அடிக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருந்தா டீப்பாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லேயே அடிக்கக்கூடிய கொஸ்டின், இல்லை ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு போதும் ப்ரோ, கால்குலேஷன் மட்டும் நான் போட்டுக்கிறேன் ரஃப் ஷீட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப் கொஸ்டின்ஸ், 2 ஸ்டெப் கொஸ்டின்ஸ், இதெல்லாமே நீங்கள் செகண்ட் ரவுண்டில் சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி செகண்ட் ரவுண்டில் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல சேர்ந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் நெகட்டிவ்ல போகவே போகாது. அதாவது நீங்கள் 100% ஷுவராக இருக்கிற கொஸ்டினை தான் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் அட்டன் பண்ண போறீங்க. அதுலேயே உங்களால் கரெக்டாக 55 to 60 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிட முடியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா. தேர்ட் ரவுண்ட் நான் பொதுவாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்குமே இது பர்சனலாகவே நடந்திருக்கு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் போகும்போது, செகண்ட் ரவுண்டில் நீங்கள் போகும்போதே பேப்பரை ஃபுல்லாக பார்த்துடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி பேப்பரை ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு கொஷின் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போகும்போது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. பட் ஆனால் தேர்ட் ரவுண்ட் நீங்கள் போகும்போது உங்கள் மைண்டில் அது ஸ்ட்ரைக் ஆகும். இது உங்களுக்கு நடந்திருக்கா? இந்த மாதிரி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லலாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் புதுசாக ஐயோ பார்க்காத மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் தேர்ட் ரவுண்ட் போகும்போது அதுவே நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தேர்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் தென் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், கண்டிப்பாக டஃப்பான கொஸ்டின் தான், பாயிண்ட்லலாம் வருது, கால்குலேஷன் பண்ணி தான் லாஸ்ட் ஸ்டெப் வரையும் போடணும். ஆனால் அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த சாப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் தேர்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணலாம், சூப்பராக அட்டன் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களால் ஈவன் இன்னும் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ண முடியும். இதெல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவுமே டிஃபர் ஆகும். ஸோ இதுலேயே உங்களால் 70 to 75 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வர முடியும். ஃபோர்த் ரவுண்ட் எஸ்பெஷலி நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த பிளட் ரிலேஷன் ஆர் இந்த ரேங்கிங், இந்த மாதிரியான டாபிக்ஸ் ரீசனிங்ல எஸ்பெஷலி யாராலையுமே மைண்ட்ல சால்வ் பண்ண முடியாது, யாராலையுமே மைண்ட்ல சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் தேவைப்படும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இல்லை பிளட் ரிலேஷனுக்கு, இதுக்கெல்லாம் ரஃபான ஸ்கெட்ச் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் தென் ஒரு ஜாமெட்ரி கொஸ்டின் மாட்டுது, கண்டிப்பாக ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போடணும், அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரியான சாப்டர்ஸை தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட் வைங்க. ஓகேவா? எனியோ இதில் நீங்கள் அட்டன் பண்ண போகிற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆனால் ரொம்ப கம்மி, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் தான் இந்த ஃபோர்த் ரவுண்ட் வர போகிறீங்க. ஸோ அது நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது எல்லாமே முடிக்கும்போது, பர்ஃபெக்டாக முடிக்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் முடியலாம், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ரிமைனிங் இருக்கலாம். அந்த கடைசி 10லிருந்து 15 நிமிஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எல்லாரையுமே சாம்பியனாக மாற்றோம். ஏன்? நீங்கள் நல்லா சூப்பராக 75 to 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணி வச்சுருப்பீங்க. இன்னும் ஒரு 10 கொஸ்டின் ட்ரை பண்ணோன்னா நம்ம 90+ ஸ்கோர் பண்ணி வேற லெவலில் போயிடலாம் அப்படின்னு ஆசைப்படுற அந்த விஷயம் உங்களை நெகட்டிவ் மார்க்கிங்கில் எடுத்துகிட்டு போய் விடும். சரியா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா பண்ணிட்டீங்க, யூ ஆர் ஆல்மோஸ்ட் ஓகே, இது எல்லாமே நான் அட்டன் பண்ணது எல்லாமே கரெக்ட் ப்ரோ, மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து போகலாம், தப்பாக போகலாம், நெகட்டிவ்ல போகலாம், நோ ப்ராப்ளம். பட் நெகட்டிவ் மார்க்கிங்லேயே உங்களோட நல்ல மார்க் எல்லாமே போயிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு 0.33. ஸோ அட்டன் பண்ணி தப்பு பண்ணீங்கன்னா 1.33 மார்க்ஸ் போயிடும். அட்டன் பண்ணாமலே விட்டுட்டீங்கன்னா 1 மார்க் தான் போகும். ஸோ அட்டன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா 1 மார்க் போகும், அட்டன் பண்ணி அது தப்பானா 1.33 மார்க்ஸ். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு, ரொம்ப வேல்யூபிளான மார்க் இல்லையா, நம்ம ஈவன் 0.1, 0.2, 0.5 பிளேஸ் மேஜர் ரோல், அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால சொல்கிறேன், அந்த லாஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் பொறுமையா, ஈவன் ஓகே 10 to 15 மினிட்ஸ் இருக்கு, ஷுவராக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தெரியும், அது பேப்பர் ஒர்க் அதிகம், அந்த மாதிரியான கொஸ்டின் நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ரவுண்ட்ஸில் அட்டன் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 ரவுண்டு போவாங்க,
ஒரு சில நம்ம ஸ்டூடெண்ட்ஸே 5-6 ரவுண்டு கூட போவாங்க. அது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரையே பண்ணதில்லை, இது வரைக்கும் எக்ஸாம் வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்ததே இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்தவங்களாம் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. தென் மினிமம் பேப்பர் ஒர்க் இருக்கணும், அதை நான் சொல்லிட்டேன். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லை கிளாஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பேப்பர் அண்ட் பென்லாம் இல்லாமல் பார்த்துட்டு இல்லை ஒரு ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிவிட்டு அங்கே போய் அது தப்பாகுமா அப்படின்னு அங்கே ஈவன் பேசிக் கொஷினுக்கு கூட பேப்பர் அண்ட் பென் எடுக்காதீங்க. இருக்கிற டைம் அதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். எல்லா கொஷினும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அதே மாதிரி எல்லா கொஷினுமும் மைண்டில் அடிக்க முடியாது. ஓகேவா? தென் ஸ்டே காம், ரொம்ப அமைதியாக இருங்க, அது ரொம்பவே முக்கியம். ஓகேவா? பதட்டம் வேண்டாம். மெயின்டைன் அக்யூரேசி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 90+, 95+ எல்லாம் ரா ஸ்கோரோட கட் ஆஃப் வரப்போகிறது இல்லை இல்லையா? நார்மலைசேஷன் இருக்குது, நார்மலைசேஷனில் சம் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், அவ்வளோலாம் கட் ஆஃப் போக போகிறது இல்லை. டோன்ட் டிசைட் யுவர் பேப்பர் லெவல் வித் ஃபர்ஸ்ட் 2 or 3 கொஸ்டின்ஸ். இது எனக்கே நிறைய நடந்திருக்கு. என்னோட எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்லாம் பெரிய பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கொஸ்டின் வரும். அதாவது ஸ்க்ரீன்லேயே ஃபுல்லாக அந்த கொஸ்டின் தெரியும், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கொஸ்டின். அந்த மாதிரி கொஸ்டின் வந்து மேபி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வரலாம். அதை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்கள். எண்டில் முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் சால்வ் பண்ணாமல் விட்டாலும் ஃபைன். அந்த ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் உங்களோட ஜாபை டிசைட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சேஃப் அட்டெம்ப்ட் இல்லை சேஃப் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மளால எதையுமே சொல்ல முடியாது இல்லையா? கட் ஆஃபை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட ஷிஃப்டில் பெஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுங்க. அதாவது உங்களோட ஷிஃப்டில் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டான அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஒரு சின்ன டேட்டா நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்டிபிசி கிராஜுவேட் இல்லையா, அந்த எக்ஸாமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்டிபிசி கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிற நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 58,40,861 இல்லையா? கிராஜுவேட்டோட, அதாவது சென் 5 2024ஓட வேகன்சி இது. அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா 63 lakhs. ஓகே, ஸோ இந்த 58 lakhs ஆர் 58.4 lakhs டோட்டல் அப்ளிகேஷன்ஸ், இதில் ஆப்சண்ட் ஆவாங்க இல்லையா? எப்பயுமே ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாமில் ஆப்சண்ட் ஆகிறவங்க மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களையுமே நல்லா அட்டன் பண்ணணும் இல்லையா? சரியா ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இல்லை லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பரேஷன் பண்ணவங்களால எல்லாத்தையுமே கவரும் பண்ணியிருக்கோம். எப்பயுமே எல்லா எக்ஸாம்லையும் மினிமம் 30% to 40% வரைக்கும் நம்ம அப்சன்டீஸ் இருப்பாங்க. எப்பயுமே எல்லா எக்ஸாம்லையுமே அது ஆவரேஜாக நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இன்னமும் கம்மியாவாங்க. ஓகே, இப்போ 58 lakhsனே இருக்கட்டுமே. அட் த சேம் டைம் CBD 2க்கு எத்தனை பேர் போவீங்க அப்படின்னா, மொத்த வேகன்சி 8,133 ஆல் ஓவர் இந்தியா. அதில் சென்னை வேகன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 436ன்னு நினைக்கிறேன். மேபி சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், நான் கரெக்டாக பார்க்கல. ஸோ அதில் 15 times வந்து எடுக்க போகிறாங்க இல்லையா? 436ல் 15 அப்படின்னா சென்னை ஜோனில் மட்டும் 6,540 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இந்த டேட்டாலாம் எனக்கு ஜோன் வைஸ்லாம் கிடைக்கல. எனிவே இது அஃபிஷியல் தான். ஓகேவா? ஜோன் வைஸ் டேட்டா என்கிட்ட இல்லை, கிடைக்கல. ஸோ இப்போ சென்னையில் மட்டுமே 6,540 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் CBD 2க்கு 1,22,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செலக்ட் ஆவாங்க. விச் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 48 ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கட் ஆஃப் போகாது. பட் நடந்துச்சு. டெக்னீஷியன் கிரேட் 3ல மட்டுமே அதிக கட் ஆஃப் வந்துச்சு. அது நிறைய பேரை டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஏன்னா அது டைரக்ட் டிவி, அவங்களுக்கு 1:1 எவ்வளோ தேவையோ அவ்வளோ பேரை மட்டுமே செலக்ட் பண்ணாங்க ஃப்ரம் எக்ஸாமினேஷன். இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால எவ்வளோ வேகன்சியோ அதில் 15 times தி கேண்டிடேட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனிவே உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல விருப்பப்படுறது அதே தான். நெகட்டிவ் மார்க்கிங்கில் போய் இப்பயே ஒரு மைண்ட் செட் பண்ணாதீங்க. அதாவது 90 நான் அட்டன் பண்ணணும், 85+ நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஷிஃப்ட் டஃப்பாக இருந்து அதுலேயுமே எக்ஸாம் கொடுக்குற கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர், அதில் டாப்பர்ஸ், இந்த மாதிரி பர்சன்டைல் பேஸ்ட் நார்மலைசேஷனில் நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போது ரீசெண்டாக மாற்றின அந்த நார்மலைசேஷன் ஃபார்முலா அப்படி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈவன் நீங்கள் கரெக்டாக 75+ போட்டு உங்களோட செலெக்ஷன் CBD 2க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ எதையுமே நம்மளால சொல்ல முடியாது. அதனால் உங்களோட அட்டெம்ப்டை மட்டும் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுங்க. முன்னாடியே இவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போக வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் நல்லபடியாக கொடுங்க. ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாமில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்த மாதிரி இந்த எக்ஸாம்லேயும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.